சென்னையில் 6 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பொழிவு. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் நகரின் பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பு. புதுச்சேரியில் இலவச அரிசி வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. இலவச அரிசியுடன் மானிய விலையில் பருப்பு, சமையல் எண்ணெய் வழங்க ஆலோசித்து வருவதாகவும் பேட்டி. நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு 2 நாட்கள் போலீஸ் காவல் வேண்டி சிபிசிஐடி மனு தாக்கல் செய்த நிலையில் கரூர் நீதிமன்றம் உத்தரவு. தாம்பரம் ரயில் நிலைய பராமரிப்பு காரணமாக ஆகஸ்ட் 14 வரை மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலி. பொதுமக்களின் வசதிக்காக கூடுதல் பேருந்துகள் இயக்க போக்குவரத்து துறை முடிவு. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 19ஆம் கேள்விக்கு சரியான பதிலை தாக்கல் செய்ய டெல்லி ஐஐடிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கருணை மதிப்பெண் விவகாரம் குறித்து நாளை மாலைக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய ஐஐடிக்கு உத்தரவு. பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் நடவடிக்கை இல்லை என நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதற்கு பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் லல்லு பிரசாத் யாதவ் கண்டனம். மத்திய அரசின் அதிகாரத்தை அனுபவித்துக் கொண்டு பாசாங்குத்தனமாக அரசியலை தொடருங்கள் என நிதிஷ்குமாருக்கு எதிரான தனது எக்ஸ் வலைதளத்தில் ஆதங்கம். இளநிலை படிப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் தற்போது வரை வெளியாகாதது உயர்கல்வியில் ஏழை மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்பை பறிப்பதாகவும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. சென்னை பல்கலைக்கழகத்திலேயே தேர்வு முடிவுகள் தற்போது வரைக்கும் வெளியாகாதது கண்டனத்திற்குரியது எனவும் கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.